திரு அக்னீஸ்வரன் என்ன தகுதி இருக்குங்கிற கேள்வியை திரு ஜெயக்குமாரும் வச்சிருக்கிறார். திரு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு, ஏன் துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு. நான் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களை இந்த பதவி உங்களுக்கு பிறப்பால் வந்தது கொஞ்சம் உண்மையும் உழைப்பால் வந்தது நிறைய உண்மையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கவிதையில் நிறைய பொய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். பிறப்பால் வந்தது என நிறைய உண்மையும் உழைப்பால் 655 நாளிலே ஒரு அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிறார் என்பதை உண்மையும் அதில் இருக்கின்றதை மட்டும் சொல்லிட்டு, இருந்தாலும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு 4 அமைச்சர் புதுசாக வந்திருக்கிற அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, கவலைப்பட வேண்டாம், பழைய அமைச்சர்கள் 3 பேர் போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க திரும்பவும் 4வது வருஷம் திரும்ப அமைச்சர் வரும்போது வந்துருவாங்க, திரு ஆவடி நாசரை போல். அதனால் வருத்தமெல்லாம் பட வேணாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே நான் பார்ப்பது, ஆசியாவிலேயே தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க ஆங்கில நாளிதழில். ஆசியாவில் தான் உங்களுக்கு நிறைய வாரிசு அரசியல் அதிகமாக இருக்குதுன்ட்டு. வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. வாரிசு அரசியல்கள் இருக்கலாம், நான் ஆதரிக்கலை, இருக்கலாம். அப்போ குடும்ப அரசியலால் இலங்கை ஒரு நாடே எந்த அளவுக்கு ஆனது என்பதையும் பார்த்து கொள்வோம். நான் அதோட நிறுத்திக்கிறேன். ஆனால் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அண்ணா திமுகவை ஆரம்பித்தார். ஆனால் அண்ணா இறப்புக்கு பிறகு அங்கு கலைஞர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அது காக்கா திமுகவாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி திமுகவாக மாறிடுச்சு. இனிமேல் அங்கு யாரும் வேறெடுத்து வர முடியாது. நீங்கள் வருவதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அது ஆனால் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தான் ராஜா. நிறைய சிங்கங்கள் திமுகவில் இருக்கிறது. ஆனால் சிங்கங்களே கேள்வி கேட்காத போது சிறுத்தைகள் கேள்வி கேட்குமாங்க? இல்லை, விளையாட்டுத்துறையையும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையையும் ரொம்ப சிறப்பாக அவர் செஞ்சார். திராவிட கொள்கைகளை கூர்மைப்படுத்தி கொண்டு போகிறாரு இன்றைய இளைய சமுதாயத்திட்ட. அப்போ ஆட்சி நிர்வாகத்தையும் சரியாக பண்ணுறாரு, கட்சி நிர்வாகத்தையும் சரியாக பண்ணுறாரு. அதனால் அவருடைய செயல்பாட்டை இன்னும் அந்த திறனை அதிகப்படுத்தணுங்கிறதுனால அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு திரு ஸ்டாலின் சொல்லி. இப்போ திரு மனோ தங்கராஜ் அமைச்சரை விட்டு வெளியேற்றிட்டீங்க. மனோ தங்கராஜ் பையனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம்ல. ஒரு எம்எல்ஏவை நிற்க வச்சு சொல்கிறேன், எப்படியா நிற்க வைக்கும் சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுவாங்க மக்கள். ஏன்னா அதனால நான் என்ன கேட்கிறேன், ஒரு கடைக்கோடி மனிதனுக்கு இந்த அரசியல் அதிகாரம் கிடைக்குமா? அப்படி கிடைக்கணும்னு நினைச்சுதான் அண்ணா போராடினார். போற போக்குல நம்மளுடைய டேவிட் நம்ம ஆசீர்வாத ஆச்சாரி சொல்றாரு, திராவிட கொள்கை நீர்த்து போய் விட்டதானா. சார் அவங்க போக்கிலேயே நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. திராவிட கொள்கை இங்கு நீர்த்து போகல. ஒரு கட்சியில ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று வேணா சொல்லுங்க. ஒட்டுமொத்த திராவிடம் தமிழ்நாடே போயினா அப்ப இங்க நீர்த்து போகாம இருக்கிறதுனாலதான் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டில் பெற முடியல. அது வேற விஷயம். நீங்க அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்க. இப்ப நான் கேட்பது, சார் நான் இப்ப நீங்க பேசுறதுல முதல் தலை சுத்திட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க புகழ்றீங்களா இல்ல தற்புகழ்ச்சியா? எனக்கு ஃபர்ஸ்ட் கிருணை ஆயிட்டேன். ஏன் தெரியுமா? உலகத்திலே இப்படி ஒரு கட்சி இல்லை. பக்கிங்ஹாம் அரண்மனையிலே என்னென்ன இதெல்லாம் இல்ல. அடுத்த தலைமை யாருன்றத சரியான நேரத்துல சுட்டி காட்டி இருக்கிறாரு ஸ்டாலின். நான் கேட்கிறேன் சார், நான் அதுக்குள்ள ரொம்ப போகல சார். மக்களுக்கு தெரியும் சார். இப்ப இருந்தே மக்கள் ஒரு பாடத்தை கற்றிருப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான். நான் இதுக்குள்ள ஏன்னா ஆளுங்கட்சியில யாருமே கேட்கவில்லை. அதை எதிர்த்து கேட்ட ஒரே ஒரு சிங்கம் தான் திரு வைகோ. அந்த வைகோவே திரு உதயநிதி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் அவர் பையனுக்கும் பதவியை கொடுத்து, ஒருத்தருக்கு ராஜ்யசபா இன்னொருத்தருக்கு லோக்சபா கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அங்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. உனக்கு என்ன தேவை? அதிகார பசி. ஆம், எம்எல்ஏ ஆகணுமா, இந்த புடி. நீ எம்பி ஆகணுமா, புடி. இல்ல ஒரு கான்ட்ராக்டா, புடி. ஆனால் அண்ணா அப்படி செஞ்சிருந்தால் இன்றைக்கு பரிமளம் தான் நாட்டில் முதலமைச்சராக இருந்திருப்பார் சாகுற வரைக்கும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இது ஒண்ணு. இப்ப நான் கேட்பது, மேடத்தை ஆண்டாள் பிரியதர்சியை விட நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க. இருங்க, அடுத்த தடவை உங்களையும் கூட்டணி சேர்த்துக்குவாங்க. அண்ணன் ஈஸ்வரன் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும், இன்னும் உங்களையும் கூட்டணி சேர்த்துக்குவாங்க. ஒண்ணு. இப்ப நான் கேட்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க. அப்போ நான் அதை சொல்லவே இல்லை. நான் பக்கிங்ஹாம் அரண்மனை பத்தி நான் பேசலையே.
உலகத்துல எப்படி ஒரு கட்சி இருக்கான்னு புகழ் பாடலையே. நான் அதுக்குள்ள போகவே இல்லை. நான் இப்ப கேட்பது ரெண்டு விஷயம். நீங்கள் சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, ஆனால் சமூக நீதினா ஒருத்தருக்கு ஒவ்வொரு நீதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீதி, இந்த ஜாதிக்கு இந்த நீதி, இந்த ஜாதிக்கு இந்த நீதி அப்படின்னு. ஆனால் அனைவருக்கும் ஒரே நீதி தான் சமூக நீதி. ஆனால் இங்க சமூக நீதி அப்படின்ற பார்வையில இங்க 7.5 திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் 3.5 ஆண்டு காலம் ஆகியும் 2.5% அதை உங்களால் உயர்த்த முடியவில்லை. ஏன் உயர்த்த முடியவில்லை என்றால் நீங்க அதை செய்ய மாட்டீங்க. ஒருவேளை செய்திருந்தால் இந்த 3.5 வருஷத்துல சார் ஒரு ஆண்டுக்கு 150 மருத்துவர்கள் கிடைச்சிருப்பாங்க, 1500 பொறியியல் வல்லுநர்கள் கிடைச்சிருப்பாங்க. படிக்கிறது மட்டும் முக்கியமில்லை, படிச்சா வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சாலும் அவர்கள் நிம்மதியான சட்ட ஒழுங்கான வாழ்க்கை நடத்தணும். எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க செஞ்சீங்களா? சரி, செய்யல. ஆனால் கலைஞர் அவர்கள் நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2ல பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்தவங்களை 35 வயசா உயர்த்தினாரு. அது ஒரு சமூக நீதி. வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி 35 வயதை 35 வயசை 37 மாத்தினாரு. ஆனால் நீங்கள் இன்னும் 40 கூட மாத்தல. தெலுங்கானா, பீகார்ல 40 மாத்தி இருக்காங்க. நம்பிக்கை இருக்கு இந்த வேலையெல்லாம் எப்ப இல்ல முதல்வருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இனி எந்நாளும் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும் என்ற நிலையை உருவாக்க உறுதியேற்போம்னு அவர் சொல்றாரு. அப்படிதான் ஒவ்வொரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள், நான் கேட்கிறேன், பவள விழா கொண்டாடுகிறீங்களே, 150% சொத்து வரியை உயர்த்திருக்கீங்களே, இந்த பவள விழா கொண்டாடுறதுக்கு முன்னாடி 6% கூடுதலா உயர்த்திருக்கீங்களே. அப்ப என்னாலும் நீங்க தான் இருப்பீங்க. அப்ப நீங்க வரியை உயர்த்திட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி டாஸ்மாக்ல விலை உயர்த்திட்டு. நான் இன்னொன்று சொல்கிறேன், திரு செந்தில் பாலாஜி விடுதலை ஆகிறார். அன்றைய தினமே தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமரை பார்க்கிறார். அடுத்த நாள் வருகிறார், பவள விழா கொண்டாடுகிறார்கள். எல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல, எல்லோரும் இருக்கிறார்கள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர், புதிய அமைச்சரவை, அது திரு செந்தில் பாலாஜி அவர்களே கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சட்டத்துறையும் நீதித்துறையும் கொடுக்காம இருந்தார்கள் என்பதுதான் என்னை போன்றவர்கள் ஒரு பார்வை. நான் கேட்பது, இந்த அவசரம் அப்படின்னா நீங்க துணை முதலமைச்சராக உங்களுடைய புதல்வரை, அன்பு புதல்வரை துணை முதலமைச்சராக ஆக்குவதற்கு செந்தில் பாலாஜி வருகைக்காகத்தான் நீங்கள் காத்திருந்தீங்களா என்ற கேள்வி ஒரு பாமரனுக்கு கேட்க மாட்டாங்களா சார்? நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard